அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா சாமுண்டீஸ்வரி டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி கார்த்தி, அதாவது டிரைவர் ராஜா இருக்கார்ல, அவர் இவங்க ராஜா சேதுவியோட பேரன் அப்படின்ட்டு அவங்க அம்மா அபிராமி இறந்துடுறாங்க. அதனால் டாக்குமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து போட்டுட்டு அவங்க சொத்தெல்லாம் 3 பேர்த்து பேர்லையும் எழுதுகிறாங்க. அதை போய் அந்த சிவனாண்டியை அவங்க அப்பாவும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பத்திர ஆஃபீஸில் காசை கொடுத்து அதை ஒரு காப்பியாகவும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை எடுத்துகிட்டு சந்திரகலா அவங்க ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதிங்க வா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இத்தனை நாளாக உன்னை தாலி கட்டின அந்த டிரைவர் ராஜா யார் தெரியுமா? அவன் நம்மளையெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறான் தெரியுமா? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை வீடியோவை காமிக்கிறாங்க. அதே மாதிரி பத்திரத்தையும் காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பத்திரத்தை கொண்டுட்டு போய் எதுவுமே பேசாமல், இதை பாரு, நான் உடனே அம்மாட்ட வரட்டும், இதை சொல்லி அந்த டிரைவரை நான் வீட்டு விட்டு அனுப்பலைன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டிட்டு போயிடுறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, ஐயோ போச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, ஐயோ மாட்டிக்கு வரேன், நம்ம டிரைவர் ராஜா மாட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அந்த பத்திரத்தை கொண்டு எங்கே வைக்கிறாங்களோ அதை நம்ம சித்தி வைக்கிற பத்திரத்தை எடுத்து எந்த ஒரு இது இல்லாமல் இது பண்ணிடணும். அதே மாதிரி வீடியோ ஆதாரத்தையும் அழிச்சிடணும், அம்மாக்கிட்டேருந்து ராஜாவை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி போய் பத்திரத்தை எடுக்கிறதுக்காக பீரோவில் வச்சுட்டு சந்திரகலா போயிடுறாங்க. உடனே இவங்க போய் அதை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே சந்திரகலா மறுபடியும் உள்ளே வந்துடுறாங்க. உடனே ரேவதி பீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு வழியாக ஒளிஞ்சிட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு, நான் பர்ஸை இங்கேயே வச்சேன் அப்படி இப்படின்னு உணர்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கப்புறம் ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சுவாதி அங்கே வராங்க. என்னமோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவங்கள கண்டோடனே அவங்கள ஒரு நிமிஷம் பயப்படுத்துகிறாங்க. உடனே சுவாதி கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வெளியில் சிங்க் தொட்டியில் பார்த்திங்கன்னா தீப்பட்டுச்சு, எரிய வச்சு அதெல்லாம் நெருப்பில் எரிச்சிட்றாங்க. அந்த ஃபைலையும் தூக்கி வெளியில் போட்டுறாங்க. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம இந்த எவிடன்ஸ் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீடியோ ஆதாரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்திங்கன்னா சந்திரகலா வீடியோ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அக்கா எங்கேயும் இன்னும் காணோம், வந்தானா வேலையை கொடுத்து இந்த ஆதாரத்தை காட்டி அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு காப்பி குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே ரேவதி இதை பார்த்துட்டு, சித்தி ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுக்குறீங்களா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேங்கிறாங்க. அவங்களும் யதார்த்தமாக நம்பி கொடுக்குறாங்க. ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு டவர் இல்லைன்னு சொல்லி வெளியில் அந்த வீடியோ ஆதாரத்தை பூரா டிலீட் பண்ணிவிட்டு கொண்டு போய் அவங்க சித்திகிட்ட கொடுக்குறாங்க. பேசிட்டியாங்கிறாங்க. இல்லை சித்தி, ஃபோன் எடுக்கலை, நான் அப்புறமா பேசிக்கிறேன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உடனே சாமுண்டீஸ்வரி வர்றாங்க. வந்தோடனே வாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லாமல் கொள்ளாமல்? இல்லைங்க, நான் மந்திரிகிட்ட சைன் வாங்கிறதுக்காக அர்ஜெண்ட்டாக போக வேண்டியதாச்சு, நம்ம கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறோம்ல, அப்புறம் என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க. மந்திரி அதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு கார்த்தி மாப்பிள்ளையை பார்த்து, மாப்பிள்ளை இனிமேல் நீங்கள் தான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, உடனே சந்திரகலா எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு வேறு பொண்ணு வீடு பார்க்க வராங்களாம்மா சாயந்தரமா, மயில் வாகனத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா ஏற்பாடும் பெரிய மாப்பிள்ளை நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதனால் என்ன பண்ணிடலாங்கிறாங்க. அக்கா நான்வெஜ் ஏற்பாடு பண்ணலாங்க்கா அப்படிங்கிறாங்க. சரி, கலா சொல்கிற மாதிரி எல்லாமே நான்வெஜ்ஜுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கிறாங்க. சரி, நான் அசத்திடுறேன் அப்படிங்கிறாங்க மயில் வாகனம். உடனே சந்திரகலா இருந்துக்கிட்டு, அக்கா வா, உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ தான் நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குங்கிறாங்க. ஐயோ, அதை விட முக்கியமான விஷயம், நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ரேவதி இருந்துக்கிட்டு போச்சு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பின்னாடி போய் பார்க்குறாங்க. அக்கா இங்கே பாரு, நான் ஒரு வீடியோ ஆதாரம் காட்டுறேன். இந்த நம்ம வீட்டில் இருக்கிற டிரைவர் ராஜா இருக்கார்ல, அவர் ராஜா சேதுவியோட பேரன் தான், நம்மளோட எதிரியோட தான் அப்படி இப்படிங்கிறாங்க. நீ என்ன உளறிட்டு இருக்கிற, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காத கலா அப்படிங்கிறாங்க.
உடனே இந்த வீடியோ ஆதாரத்தை தொலைவி பார்க்குறாங்க, அதில் இல்லை. ஐயோ அக்கா நேற்று கூட பார்த்தக்கா, இருந்துச்சுக்கா, நான் ரேவதிகிட்ட கூட காட்டினேன், ஐயோ அது எங்கேயோ காணோமே அப்படிங்கிறாங்க. கண்டபடி திட்டிகிட்டு போயிடுறாங்க. அக்கா நீ இதை நம்ப மாட்டே, இருக்கா அவனோட ஃபோட்டோ போட்டு அவன் அபிராமியோட பையன் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக நான் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன்னு போய் அங்கே தொலைவுறாங்க. அங்கேயே இருக்காது. உடனே வந்துட்டு எங்கே அப்படிங்கிறாங்க. அக்கா அதையும் காணக்கா அப்படிங்கிறவங்க, அக்கா நான் ரேவதிக்கிட்ட எல்லாமே சொல்லி அவகிட்ட நான் வீடியோவை காட்டினேன் அப்படின்னு ரேவதியை கூப்பிட்டு வந்து சொல்லு அம்மாக்கிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, என்ன சித்தி சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ எங்கிட்ட வீடியோ காமிச்சிங்க அது இதுன்னு அப்படியே மாற்றி சொல்லிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அம்மா சித்தி ஏதாவது ஒரு நல்ல ஆஸ்பத்திரியை பார்க்க சொல்லி, என்னன்னு தெரியல இப்படிலாம் பேசுகிறாங்கன்னொன்னே அவங்க, உன்னை முதல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் கூப்பிட்டு போகணும், நீ எப்போ பார்த்தாலும் உனக்கு ஆரம்பத்துலேருந்தே மாப்பிள்ளையை பிடிக்காது, அதனால் ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டே இருக்காதுன்னு கோவிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ இந்த தரமும் நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கடையில் சாயந்தரம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. வந்தோடனே அதுக்கடையில் ரேவதி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த கம்பெனியோட வரவு செலவு கணக்கு செங்கல் சூளையோட தான் பார்க்க கொடுக்குறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்தி தான் பார்ப்பாரு, நம்ம வந்து அதில் லவ் லெட்டர் எழுதி வச்சிட்றாங்க. கார்த்தி இதை நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்தோம்னா அவர் படிச்சிடுவார் அப்படின்னு. கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொருத்தர் கைக்காக போகிறத பார்த்துட்டு ரேவதி துடிக்கிறாங்க. ஐயோ நம்ம உள்ள லவ் லெட்டர் வச்சுருக்கிறோம், ஃபஸ்ட்டு மயில்வான்கிட்ட போய் அப்பாட்ட போய் கடைசீட்டில் கார்த்திகிட்ட போவோம், கார்த்தி இருந்துட்டு நீங்களே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வந்துட்டு இல்லைங்க அத்தை பரவாயில்ல நீங்களே பாருங்கன்னு அவங்க அத்தைக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ரேவதி அவங்க அம்மாட்ட கொடுத்தோன்னா ஐயோங்கிறாங்க. இதெல்லாம் சுவாதிக்கு முன்னாடியே தெரியும், அக்கா லவ் லெட்ரு உள்ளே வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கீழே வலிக்கு விட்டு விழுந்த மாதிரி கத்துறாங்க. எல்லோரும் அங்கே ஓடிடுறாங்க. உடனே ரேவதி அந்த லவ் லெட்ரு எடுத்து மறைச்சி வச்சிட்றாங்க. இதுக்கப்புறமா வந்து என்ன ஒரு மாதிரி அப்பாடா தப்பிச்சிட்டேன்டா சாமிங்கிறாங்க. அதுக்கப்புறமா பொண்ணு வீடை பார்க்க வர்றாங்க. வந்தோடனே எல்லோரும் பார்த்து பேசிகிட்ருக்குறாங்க. உடனே ரேவதி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, சும்மா பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறாங்க, வீடு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு சந்திரகலா எல்லாருக்கும் மட்டன் அது இதுன்னு என்னென்னமோ நிறைய இது பண்ணி அங்கே வந்து விருந்து வச்சுருக்குறாங்க. சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் பயங்கரமான விருந்து. மட்டன் கிரேவி, மட்டன் லாலிபப்பு, மட்டன் அது இதுன்னு சிக்கன் அப்படின்னு என்னென்னமோ நிறைய அசைவ உணவுகளாக சமைச்சி வச்சுட்டு உடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறப்ப சொல்கிறாங்க, ஆமாம் அக்கா என்ன உன் மாப்பிள்ளை மட்டும் வந்து சாப்பிட வரமாட்டேங்கிறாரு, உன் மாப்பிள்ளையும் வந்து சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே ரேவதி நினைக்கிறாங்க மனசில், ஐயோ அவங்க அம்மா இறந்ததுனால அவர் விரதம் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த அசைவமெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, வேணுக்குன்னே சித்தி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.